வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 2025 நடைபெறவுள்ள சனிப்பெயர்ச்சியை பற்றி பேசுகிறோம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகிற 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 நல்ல அமாவாசை அன்னைக்கு சனி பகவான் கும்பத்தை விட்டு மீனராசிக்குள் பிரவேசம் செய்கிறார். இதைத்தான் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம பேசிட்டு வரோம். இதில் சில பேர் சனி பயிற்சியே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அது அவர்கள் கருத்து. திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்தக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் 29th மார்ச் 2025 இந்த சனி பயிற்சியின் பலன்களை பெறுவார்கள் அப்படிங்கிறது நம் கருத்து. இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் சொல்கிறது 7.5 சனி வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எல்லாம் ஒரு 7.5 வருஷம் முடிகிற வரைக்கும் நான் அவ்வளோதான் முடிஞ்சு போனேன் இப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அன்பர்கள் யாரும் தயவு செய்து பயம் கொள்ள வேண்டாம். பொதுவாக இந்த 7.5 சனி துவங்கி 12ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிற காரணத்தினால மேசத்துக்கு 7.5 சனி. அப்போ இந்த 7.5 சனி செய்யக்கூடிய விளைவுகள் என்னவென்று கேட்டால், கொஞ்சம் நீங்கள் உடல் நலத்தில் கவனம் வைக்கணும். கொஞ்சம் நீட் அண்டு கிளீனாக சுத்தபத்தமாக நேரத்துக்கு சாப்பிட்டு நிம்மதியை தூங்கி இப்படிப்பட்ட ஒரு வரைமுறை கொண்ட பழக்க வழக்கங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனியின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் உங்கள் உடம்பை பாதிக்காது. அதுபோல் இந்த தூங்குறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் நலத்தை பேணி பாதுகாத்துக்கணும். நல்லா குளிக்கணும், நல்லா சாப்பிடணும். என்ன சார் இது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் சொன்ன மாதிரி சொல்கிறீங்கன்னு கேட்டால், இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த எதிர்வினை சார்ந்த துன்பங்களை அவர் கொடுத்து கொண்டிருப்பார். அப்போ உடல் நலம் சரியாக வேண்டுமென்றால் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தால் உங்கள் உடம்புக்கு ஆபத்தில்லையோ அப்படிப்பட்ட மார்க்கத்தை தேடி போகணும், அவ்வளோதான். இல்லையும் குறிப்பாக சொல்லப்படுகிற போது மிக இளம் பிள்ளைகளை பெற்றிருக்கக்கூடிய தாய்மார்கள் இந்த விஷயத்தில், குழந்தைங்க விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் எங்கே இருக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்படிங்கிறதுல கவனம் வேணும். அதுலேயும் குறிப்பாக சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சத்துருக்கள்னு சொல்லுவோம். எதிரிகள் உருவாகிறது, போட்டிகள் உருவாகிறது, செய்கிற தொழிலில் காம்படேட்டிவாக உங்களை எதுவும் செய்ய விடாமல் மறிக்கிற மாதிரியான சிக்கல் பிக்கலை உருவாக்குறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், இதில் நீங்கள் ரொம்ப வீழ்ந்து போக வாய்ப்புகள் இல்லை. உறுதியாக இதில் நீங்கள் ஏராளமான பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகத்தை படித்து தெரிந்து கொண்டது போல ஒரு வாழ்க்கை பாடம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதே அந்நிய நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கச்சிதமாக உங்கள் பயணங்கள் வெற்றி பெறும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி என்பது யாரென்று தெரியாத அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களுக்கு மத்தியிலிருந்து வாழ்க்கையை துவங்குகின்ற, வாழ்ந்து பார்க்கின்ற வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த சனி பகவானை பொறுத்தளவு 12ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்க்கிற காரணத்தினால கொஞ்சம் பொருளாதார வாய்ப்புகளில் கச்சிதமாக கொஞ்சம் பிரேக் போட்டு செலவு பண்ணணும். இன்னைக்கு கை நிறைய காசு இருக்குது, செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது செய்யாமல், இது யாரோட காசு, இதில் யாருக்கு எவ்வளோ போக வேண்டியது இருக்குது, இதில் என்னோட காசு எவ்வளவு இப்படிங்கிறத திட்டமிட்டு செயலாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு, செலவு பண்ண வேண்டிய நிர்பந்தத்திற்கு இந்த மேசராசி நண்பர்கள் கட்டாயம் நீங்கள் அது கவனிச்சே தீரணும். இதுபோல் 6ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருப்பார். இந்த 6ஆம் இடம் என்பது தான் ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. அப்போ உங்களுடைய உழைக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் கொஞ்சம் வரத்தான் செய்யும். இதுலேயும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு எந்திரிக்கணும், நிமிர்ந்து வேலை செய்யணும். உங்களுடைய எல்லை என்ன என்பதை புரிந்து கொண்டு வேலை பார்க்கணும். வேலை செய்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களோட காம்ப்ளிகேட்டடான எண்ணங்களை வளர்த்துக்க வேண்டாம் இப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் வைக்கணும். இதே சனி பகவானை பொறுத்தளவு அவர் அங்கிருந்து கொண்டு தனது 10ஆம் பார்வையாக ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கிட்டத்தட்ட சொல்லணும்னா, சில நேரங்களில் நீங்கள் நல்லது செய்யத்தான் ஆரம்பிக்கிறீங்க, நல்லா தான் நடந்துக்கிறீங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணம், காரிய தடைகள், விரயங்கள், வீண் விதண்டாவாதங்கள் இவெல்லாம் வருது இப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இதெல்லாத்தையுமே சமாளித்து கொள்ள முடியும். இதிலையும் கூட 30 வயதுகளை கடந்து வாழக்கூடியவர்கள் இப்பொழுது நான் சொன்ன பலன்களிலேயே சற்று புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய தன்மைக்கு வந்திருப்பீங்க. அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க. ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமே நடந்தால் கூட கரெக்டான பட்ஜெட் போட்டுக்கோங்க. இது எவ்வளோக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயலாற்றுங்கள்.
ஆக இப்படிப்பட்ட அனைத்து நுணுக்கங்களையும் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ புறப்பட்டீர்களானால் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி மேசத்திற்கு பெரிய துன்பம் இல்லை. கவனமாக போகணும். கவனம் என்பது வேறு, துன்பப்படுவது என்பது வேறு. நீங்கள் கவனமாக போக வேண்டிய இடத்தில் இருக்கிறீங்களே தவிர துன்பப்படுகிற இடத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்து பாருங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திலிருந்து விட்டு இப்பொழுது 11ஆம் இடத்திற்கு இடப்பெயர்ச்சியாகி வருகிறார். பொதுவான ஒரு பழமொழிகளிலேயே ஜோதிட விதிகளிலேயே சொல்லப்படுவது உண்டு. 3, 6, 11 போன்ற இடங்களிலே சனீஸ்வர பகவான் அமர்கின்ற போது மெத்த சிறப்பான லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த 11ஆம் இடம் என்று சொன்னாலே லாபஸ்தானம் தான். நீங்கள் என்ன உழைக்கிறீங்க, உங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைச்சதா, வருமானம் கிடைச்சதா, போட்ட முதலுக்கு தகுந்த சம்பாதிச்சு முடிஞ்சதா, இப்படிப்பட்ட அனைத்திலும் ஒருபடி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்திலே சனீஸ்வரன் இடப்பெயர்ச்சியான காரணத்தால் அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையில் வெற்றி வீரராக வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். அந்நியர்களால், யாருன்னு தெரியாதவர்களால், குறிப்பாக இந்த ஏற்றுமதி இறக்குமதி கம்யூனிகேஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, டிரான்ஸ்போர்ட் வண்டி ஓட்டுறவங்க, இப்படிப்பட்ட நிலைகளில் வாழக்கூடிய தொழில் அதிபர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கிறது. வீட்டுக்குள்ள சுபகாரியங்கள், சுப செய்திகள் இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணுங்கன்னு வேண்டாங்கல. இந்த சனி பகவான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் நியாயமாக தர்மத்தோடு சண்டை கிண்டை போட்டுறாம, இந்த வெட்டி வீராப்பு பண்ணாமல் கொஞ்சம் கவனமாக உங்கள் வேலைப்பாடுகளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும். இந்த சனி உங்களை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த கழுத்து வலி, முதுகு வலி அல்லது ஷோல்டர் ப்ராப்ளம் வர்றது, வயசானவங்களுக்கு ஜாயின்ட் பெயின் வர்ற மாதிரி இருக்கும், ஸ்கின் அலர்ஜி வரும், இந்த யூரினல் ட்ராக்கில், மோஷன் ட்ராக்கில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும். இவைகளெல்லாம் சற்று மருத்துவர் உதவியோடு நீங்கள் சமாளித்து கொள்ள முடியும். பயம் கொள்ள தேவையில்லை. இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த சனி பகவானுடைய மாற்றம் உன்னதமான ஒரு மகத்தான மாற்றம் தான். அதில் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. வயதானவர்கள் சேஃப்டியாக வாழணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் பத்திரமா காப்பாற்றிக்கணும். யாரை நம்பியும் கொடுக்க வேண்டாம். பேராசைப்படுவதை விட்டு நீங்கள் ஒரு நிதானமான வாழ்க்கை பாதையில் போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இந்த உடன்பிறப்புகள் மூலமாக குடும்பத்தில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள், அப்பா மூலமாக வந்த சொத்து பத்துக்கள், இதில் எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. எதை எங்கே இருக்கணும், யாருக்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி நம்ம கரெக்டாக அந்த பேப்பர்ஸ் எல்லாம் காப்பாற்றி வச்சுக்கணும். இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த சனி பகவான் ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார். குறிப்பாக லாபத்திற்கு குறைபாடுகள் இல்லை. வேலைக்கு போகிறவங்களுக்கு என்ன சார் லாபம் வருது, மாகச்சம்பளம் தானே, அப்படி இல்லை. ரொம்ப காலமாக வராத போன பணம் ஏதாவது வரும், அரியர்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று வரும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி விளையாட்டு வீரர்கள், இந்த மாதிரி பொதுநலம் சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு தாறுமாறான வளர்ச்சிகள் உண்டு. இப்படிப்பட்ட அநேக விஷயங்களோடு இந்த சனி பகவானை பொறுத்தளவு மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ரிஷபத்தில் பிறந்தவர்கள் பார்க்கலாம். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். இந்த 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம், சம்பாதிக்கிற இடம். அதனால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நிறைய செலவுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். செலவுகளை குறைப்பதே ஒரு பெரிய லாபம் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய அந்த கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரிய வரும். உடன்பிறப்புகளால், கூட வேலை செய்கிறவங்க, உற்றார் உறவுகள், நண்பர்கள், இவங்க எல்லார் மூலமாகவுமே உங்களுக்கு ஆதாயம் இல்லை, ஆனால் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறீங்க. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஆனாலும் 10ஆம் இடத்தில் சனி இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களில் நிம்மதி கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உறுதியாக கொஞ்சம் உங்களை நீங்கள் கவனிச்சிக்குவீங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக வாழ ஆரம்பிப்பீங்க. உடல்நலம், மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்குவீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நல்லபடியாக காப்பாற்றிக்குவீங்க. ஏமாற மாட்டீங்க, நட்டப்பட மாட்டீங்க. ஆனால் செலவுகள் என்பது வேறு, நட்டம் என்பது வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நட்டம் என்பது கையை விட்டு போயிடும், கண்ட்ரோல் இல்லாமல் போகும். செலவுங்கிறது உங்கள் மூலமாக மட்டும்தான் போகும். அதை நீங்கள் குறைப்பதற்கும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மெத்தச்சிறப்பாக இருக்கும். இதே சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில குடும்பங்களில் நிறைய டிராவல் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் வரும். நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும்.
அந்நிய இனம் என்று சொல்லக்கூடிய மாற்று மக்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாகனங்களை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு. அதே போல் கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக சம்பாதிப்பாங்க. இந்த சோப்பு கம்பெனி வச்சுக்கிறவங்க, கெமிக்கல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையான லாபங்கள் கிடைக்கும். இந்த 4ஆம் இடம் என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குடியிருக்கிற வீடு சார்ந்த விஷயம். அதில் நீங்கள் எதாவது ரிப்பேர் பார்க்குறது, வெள்ளை அடித்தேன், கிரில்லை மாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி சில செலவினங்கள் வரும். ஆனால் வீடு அழகுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெற்ற தாயின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிடணும். அவங்களுடைய உடல்நலத்தில் கொஞ்சம் நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு திடீரென்று உடல்நல குறைபாடுகள், கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வருவதற்கு சான்சஸ் இருக்குது. இதே போல் இந்த சனி பகவான் அங்கிருந்து கொண்டு ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்கின்றதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே ஒற்றுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் வரும். இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் போய் இருந்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் சம்பாரித்து செலவு பண்ணி பொருள் சேரலைங்கிற குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் நீண்ட தூரங்களுக்கு செல்ல காத்திருந்தவர்களுக்கு விசா டிக்கெட் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எங்கேயாவது போய் உட்காரணும், பூர்வீகத்தை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க, பரம்பரை தொழில் பண்ணக்கூடியவங்க, அப்பா செஞ்சார் அதுக்கப்புறம் நான் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என் புள்ள பண்ணுவான் இப்படிங்கிற தொடர்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு செலவுகள் தாக்கு பிடிக்க முடியாது வரும். இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த டேக்ஸ் பிரச்சனை, வரி கட்டாமல் இருப்பது, இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். ஏனென்றால் இந்த சனி பகவானுடைய பார்வை என்பது சில நேரங்களில் உங்களுக்கு சில விதமான இடைஞ்சல்களையும் குழப்பங்களையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தில் இப்போ தண்ணி கூட செலவு பண்ணிக்க வாங்கினா தான் குடிக்க முடியும். அந்த அடிப்படையில் உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு பக்கம் செலவிருந்தாலும் அது உருப்படியாக செலவாகுது அப்படிங்கிற அமைப்போட நிம்மதியாக சந்தோஷமாக அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசி நேயர்களே, கடகராசி நேயர்களை பொறுத்தளவு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்படுகிற பெயர் தானே, ஓடி ஓடி உழைக்கக்கூடியவர்கள், ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்களை பொறுத்தளவு இந்த சனீஸ்வர பகவானுடைய இடப்பெயர்ச்சி 9ஆம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் எந்த ஒரு வேலையை போய் பண்ண போனாலும் 2 வாட்டி 3 வாட்டி போய் முட்டி மோதுறோம் இப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல், ஒரு உணர்வு உங்களுக்கு தோன்றும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த சனீஸ்வர பகவான் சில நேரங்களில் காரிய தடைகளை முட்டுக்கட்டை போடுறது, உங்களுக்குள்ளேயே சந்தேகத்தை உருவாக்குறது, நீங்களே இந்த வேகத்தை குறைச்சிக்கிறது. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த வேலையை முடிக்கணும்பாங்க, அப்புறம் காலையில் அந்த வேலையை கிளம்புற நேரத்தில் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான எண்ணங்களையும் குணங்களையும் நிறைய கொடுக்கக்கூடிய இடத்திற்கு சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த 9ஆம் இடத்துல சனி வந்திருந்ததுனால நீங்கள் என்ன காரியம் பண்ணணுங்கிறத டைம் டேபிள் போட்டு வேலை செஞ்சீங்கன்னா உங்களை தோற்கடிப்பதற்கு ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், வெற்றி நிச்சயமாக இருக்கும். இந்த சனீஸ்வர பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அவர் அங்கிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 3ஆம் இடம் என்பதுதான் ஒரு மனிதனுடைய காரிய சித்தி பெறுகின்ற இடம், உழைப்பாற்றல் இருக்கிற இடம். அப்போ இடப்பெயர்ச்சி சம்பந்தப்பட்டது. இப்போ பொதுவாக சொல்ல போகணும்னா கடகராசிக்காரங்களை பொறுத்தளவு இருக்கிற இடத்துல நங்கூரம் போட்டு இருந்து வேலை செய்கிறது எப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நான் இந்த கடையை விட்டுட்டு அங்கே போகிறேன், இந்த ஊரை விட்டு இந்த ஊருக்கு போகிறேன், வேலை தேடி போகிறேன், வேலையை மாற்றிக்க போகிறேன் இப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு ஏற்படுத்தினீங்கன்னா அது காரிய தடைகள் பட்டு இருக்கிறதும் போச்சு லொலக்கண்ணாங்கிற மாதிரி சில விஷயங்களில் சிக்கிக்காமல் இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அப்படியே இல்லை ஒரு வேலை தேடி போகணும்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற வேலையை விடலாமே தவிர முன்னக்கூட்டி நம்பிக்கையின் பேரில் வேலையை விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுங்கிறத ஒருபோதும் பண்ணாதீங்க. பொதுவாக இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் மந்த புத்தி, மறதி புத்தி எல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி மெதுவாக போக ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன ஆகணுங்க, டீச்சருக்கும் குழந்தைகளுக்கும் முட்டல் மோதலெல்லாம் வர ஆரம்பிக்கும், மறதி குணங்கள் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இளைய சகோதரன் சகோதரிகளால் உங்களுக்கு சில நேரத்தில் பொல்லாப்பு வர ஆரம்பிக்கும். நான் இவ்வளவும் பண்ணேன், இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை மையப்படுத்தி பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் என்பதுதான் இடமாற்றம். இந்த இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனம் வச்சுக்காதீங்க, ரொம்ப இருக்கிற இடத்துல காப்பாற்றுங்க. அதே மாதிரி இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகளின் மூலமாக வியாதிகள் ஏற்பட்டு சற்று நிவர்த்தியும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு நேர் எதிர்பார்வையாக 7ஆம் இடத்தை பார்த்தார். அவருடைய ஸ்பெஷல் பார்வைன்னு சொல்லக்கூடிய 3ஆம் பார்வை என்பது இவர் ராசிக்கு 11ஆம் இடத்துல விழும். 11ஆம் இடம் என்பது கிட்டத்தட்ட லாபத்தை குறிக்கக்கூடிய இடம்.
இந்த லாபத்தின் நோக்கம் அல்லது லாபத்தின் அளவு என்பது சற்று குறைகின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நிறைய உழைக்கிறோம், நிறைய பேர் வேலை செய்கிறோம், ஆனால் எதிர்பார்த்தபடி இன்னும் லாபம் வரலையே, இப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணக்கூடிய ஒரு எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இதில் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரர்களை குறிக்கக்கூடியது. இந்த ஏற்கனவே கல்யாணமாகி இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா, டைவர்ஸ் ஆகிடுச்சு, நான் புதுசாக இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போகலாமா, இப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வருகின்ற 2 ஆண்டுகளில் சில காரிய தடைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 6ஆம் இடத்தை ராகு பார்க்குற காரணத்தினால என்னை பொறுத்தளவு இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு கடகத்தில் பிறந்தவர்கள் உழைப்பின் மேல் அதிக பாசம் கொள்ளணும், உழைப்பை மதிக்கணும், உழைப்போடவே நீங்கள் சேர்ந்து ஓட ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட தன்மைகளை வளர்த்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு பெரும் பாதகமோ சிக்கல்களோ சிரமங்களோ வரப்போறதில்லை. நிச்சயமாக இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தாரக மந்திரம் உழைப்பே உயர்வு தரும் என்பதை கையில் வைத்துக்கொண்டு ஓடுங்கள். நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி. சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அறிவு, திறமை, ஆற்றல் சூப்பராக வேலை செய்யும். நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பக்கபலமாக பக்கத்தில் இருப்பவர்களின் ஆறுதல் கிடைக்கும். எண்ணிய எண்ணங்கள் சீராக உங்களுக்கு பக்கத்திலிருந்து நிறைய காரியங்களை கையில் ஒன்று கொடுக்கும். ஆனாலும் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்று ஒரு பழமொழி உண்டு. இப்போ உங்களுக்கு அட்டமத்து சனி கண்டிப்பாக துவங்குகிறது என்று பொருள். அப்போ இந்த அட்டமத்து சனியில் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியத்தை பயமில்லாமல் ஆரம்பிங்க, பயமில்லாமல் செஞ்சு முடிங்க. ஒரு காரியம் துவங்குகிற போதே பயந்துக்கிட்டே இதனால் என்ன விளைவு வரும், நாளைக்கு என்ன ஆகும், அப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன போயிடும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களால் எந்த காரியத்தையும் ஒழுங்காக சிறப்பாக செய்து முடிக்க முடியாத அளவிற்கு ஒரு பயம், இன்னும் சொல்லப்போனால் மரண பயம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பயம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் வருவதாக அமையும். இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதிக கவனம் வச்சுக்கணும். அதே போல் 8ஆம் இடத்திற்கு சனி போகிற காரணத்தினால கொஞ்சம் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் உண்மையை ஃபாலோ பண்ணணும். பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, மனைவிக்கு தெரியாமல் தனியாக ஒரு லோன் வாங்கினேன், இல்லை தனியாக ஒரு லோனை கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இப்படிங்கிற மாதிரியான குறுக்கு வழிகள் எல்லாம் தேடினீங்கன்னா கட்டாயமாக இந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய வெளிச்சத்துக்கு வந்துடும் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம். அதுக்கப்புறம் வீட்டில் பெரிய தகராறுகள் வர வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் நடத்துகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஒரு பணம் கொடுத்து வாங்குறீங்க, இல்லை பொருளாதார சம்பந்தப்பட்ட துறைகளில் வேலை பார்க்குறீங்க, இல்லை ஒரு டீம் ஒர்க் பண்ணுறீங்க, டீம் லீடராக இருக்கிறீங்க, இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏறக்குறைய நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும், உண்மையை பேசணும், உண்மையை வாழணும். இதே போல் இந்த சனீஸ்வர பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிற போது பணப்பற்றாக்குறை சில பேர்களுக்கு வரும். எவ்வளவு இருந்தாலும் பத்தலையே, 100 எதிர்பார்த்தோம், இன்றைக்கி 500 வரைக்கும் சம்பாரிச்சுக்கிறோம், ஆனால் இன்றைக்கும் பத்தலை, இன்னொரு 1000 இருந்தால் தான் இன்றைக்கி பொழுது போகும் போல் இருக்கு. இப்படி என்று உங்களுடைய வாழ்க்கை தரம் விருத்தி அடைந்து கொண்டே செல்லுகின்ற காரணத்தால் வரக்கூடிய பொருளாதார பற்றாக்குறை என்பது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் அருளால் இவைகளெல்லாம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காரணம், அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 10ஆம் இடத்தின் மூலமாக வரக்கூடியதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக வரும். அப்போ ஒரு பக்கம் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறவங்க, தூரத்தில் வாழ்கிறவங்க, பெற்றோரை விட்டு விலகி இருக்கக்கூடிய பிள்ளைகள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போகிறோம்னா, இதே சனீஸ்வர பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பிள்ளைகள் பெற்றோர்களை சுட்டி காட்டக்கூடிய இடம். அப்போ இதுவரைக்கும் அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்த பிள்ளைங்க இப்போ கொஞ்சம் எனக்கு தெரியும், நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு பேச வருவாங்க. இதெல்லாம் ஒரு காலச்சூழல், காலச்சக்கரத்தில் இதுவும் ஒரு பங்கு, அதை உணர்ந்து தான் தீரணும். அதே போல் 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால சொந்த ஊருக்கு போக முடியல, சொந்தக்காரங்களை பார்க்க முடியல, ஒரு கல்யாணத்தில் கலந்துக்க முடியல. என்ன சார், அந்த நேரம் பார்த்து எனக்கு எல்லாமே தடைகளாக போகுது, எதுவுமே சரியாக வரலையே, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு சில மனக்குழப்பங்களும் உடல் வேதனைகளும் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. உயர்ந்த பதவிகளிலே இருந்து வாழக்கூடிய அலங்கரிப்பவர்கள் எல்லாம் இந்த அட்டமத்து சனியில் கொஞ்சம் கெட்ட பேர் வாங்கிறது, மனசை கெடுத்துக்கிறது, உடம்பை கெடுத்துக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அட்டமத்து சனியின் தாக்கம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் 30 வயதை கடந்தவராக இருக்கிற பட்சத்தில் பெரிய கோளாறுகள், குற்றங்கள் இல்லை.
நான் முதல்ல சொன்ன அத்தனை விதமான சம்பவங்களை மனதில் பதிய வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உறுதியாக பெரிய சிக்கல் பிக்கல் படுங்கள், ஒன்றும் வராது. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து ரொம்ப பிரமாதமாக எல்லா வாய்ப்புகளையும் பெற்றுத்தந்து உங்களை ஒரு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு இளைஞனாக, நல்ல ஒரு பொறுப்பாளனாக, இப்படி பல கோணங்களில் உங்களுக்கு பெரிய மதிப்பு புகழை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சென்று கண்டகச்சனி என்று பெயர் வருகிறார். இந்த கண்டகச்சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதமான அச்சம், ஒரு பயம், ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகள், குழப்ப நிலைகள், மனதளவிலே குழப்பங்கள், தன்னை பற்றிய குழப்பங்கள், இப்படி எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று தன்னை சுற்றி சரியா இல்லை, நான் இது தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கும். அதிலே குறிப்பாக இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவானை பொறுத்தளவு அவர் 7ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கரெக்டாக நிதானமாக இருக்கணும். பெரும்பாலும் ஒரு படையோட ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்த்து நீங்கள் ஒரு பெரிய பதவிகள் இருந்தால் அத்தனை பேரும் உங்களோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி இடங்களில் உங்களுடைய பொறுப்பான உணர்வுகளை புரிந்து கொண்டு நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். இதே போல் கன்னியில் பிறந்தவர்களுக்கு எந்த காரியம் பண்ணாலும் அதில் முழு நிறைவாக பண்ண முடியல இப்படின்னு ஒரு மனக்குழப்பம் ஏற்படத்தான் செய்யும். இதையும் நீங்கள் தாக்குப்பிடித்தான் சேரணும். அதே போல் அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிறைய குடும்பங்களில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க கூட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தானாக தனியாக இருந்து வாழுகின்ற சூழலெல்லாம் ஒரு பக்கம் வர வாய்ப்புகள் உண்டு. இதில் 9ல் சனி 9ஆம் பார்வை சனியை பார்க்கறதுனால சனி பகவான் அங்கிருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் பெற்றோர்களில் குறிப்பாக தகப்பனின் உடல்நிலைகளிலே சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ஆசைப்படுறது, ரொம்ப ஒரு மாதிரியாக மூஞ்ச தூக்கி வச்சு சுண்டை வச்சு அலையிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி நல்லா இருந்த கற்றுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதே போல் இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உங்களுடைய கௌரவம், சுகம், புகழ், விருத்தி என்று சொல்லக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாருன்னு தெரியாதவங்ககிட்ட வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. படிக்கிற பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மறதி குணங்கள் தோன்றுவதும் டீச்சர்ஸ்க்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் ஒரு விதமான தர்க்கவாதங்கள், தகராறுகள் உருவாவதற்கான வாய்ப்புகளும், இப்படி நிறைய விஷயங்கள் இந்த கன்னியில் பிறந்த குழந்தைகள் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகின்ற நிலைகளிலே கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொத்து வாங்கிறது, கடன் வாங்கிறது, கடன் வாங்கி சொத்து வாங்கிறது, வீடு வாங்கிறது, வீடு பால் காய்ச்சறது, இப்படிப்பட்ட சுபத்துவமான நல்ல செய்திகள் வாழ்க்கையில் 1-2 வாட்டி தான் பண்ண முடியும். கல்யாணம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கனகச்சிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக கன்னியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் நிறைய தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு அபரிவிதமான முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு போகிறது, தூரதேச பயணங்கள் மேற்கொள்வது, பயணங்களவே தொழிலாக வைத்து கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட நபர்களுக்கெல்லாம் ஒரு அருமையான தொடர்புகள் ஏற்பட்டு அருமையான சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகி மிகச்சிறப்பாக வாழுகின்ற பாக்கியம் உங்களுக்கு சொந்தம். இப்படியாக இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் வருகின்ற சனி பெயர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் கோளாறுகள் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் பய உணர்வோடு நம்ம தெளிவாக தப்பு இல்லாமல் ஒரு காரியத்தை எப்படி பண்ணணும், ஒரு காரியத்தில் எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆகிக்கணும், இப்படிங்கிறத சற்று புரிந்து கொண்டு செயலாற்றினால் நிச்சயமாக தோல்வி இல்லை, துன்பம் இல்லை. துலாம் ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள்லேயே மிக அதிகபட்ச வரவுகளை தக்க வைத்துக் கொள்ளுகிற, மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் திளைக்கின்ற, நினைத்த காரியத்தை முடித்து கொள்கிற, அதாவது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வரம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிறப்பான ஒரு காலச்சூழலை சந்திக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. 6ஆம் இடத்துல சனி போகிறது மாதிரி ஒரு மிகப்பெரிய யோகம் எதுவுமே இல்லை. எத்தனை பெரிய போட்டிகள் வந்தாலும் வென்று காட்டக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எத்தனை பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டாலும் அதை முடித்து போடுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதை எங்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற நுணுக்கமான சிந்தனைகளோடு இந்த வருகின்ற 2.5 ஆண்டுகளில் நீங்கள் கொடிகட்டி பறப்பதற்குண்டான அத்தனை குதூகூலமான வாழ்க்கை பாதையும் உங்களுக்கு அமைகிறது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். காதல் 6ஆம் இடத்தில் கடினமாம் தீக்கோல் நின்றால் என்று ஒரு பாடல் உண்டு. உங்களை பெற்றவங்க, உங்களை விட்டுட்டு போனவங்க, உங்கள் மூதாதையர்கள்,
இத்தனை ஆத்மாக்களும் செய்த புண்ணியங்களும் அல்லது அவர்கள் ஆத்மாக்கள் உங்களை இன்னும் வாழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதை விட பெரிய சொத்து இருக்கா? இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிற்பாடு துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதம். இடமாற்றங்கள் பண்ணணுமா, புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்கணுமா, இல்லை புதிய தொழிலை நீங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்களா, இல்லை இருக்கிற தொழிலை எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதா, என்ன செய்யணுங்கிறத நீங்கள் திட்டமிட்டால் அதை செய்து முடிக்கலாம். அதற்கு தகுந்த எல்லா விதமான சந்தர்ப்ப சூழலும் இந்த அரசாங்கத்தின் உதவியும் வங்கிகளின் உதவிகளும் பணப்புழக்கங்களும் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காட்சிகள் 100% சொந்தமுடைய ராசி என்னன்னு கேட்டால் துளாராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் நிறைய வரவுகளை கொடுக்க காத்திருக்கிறார். லாபங்கள், அதாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள், அதுக்கு ரொம்ப காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி ப்ரொமோஷன் ஆகிறது, நினச்ச இடங்களில் போய் உட்கார்ந்து மகிழ்ச்சியை கொண்டாடி வேலை பார்க்கறது, இப்படிப்பட்ட தன்மைகள் ஏராளமாக உண்டு. இதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிவிதமான லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு பைசா வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் எதை தொட்டாலும் அதன் மூலமாக லாபங்கள் வருது. இப்படிப்பட்ட அனைத்து அனுகூலங்களும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். 12ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். அயன சயன புகழ் போகபாக்கியம் சற்று குறையும். நேரத்துக்கு தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, இப்படிப்பட்ட சில தொல்லைகள் வருவது இயற்கை. எப்போ நீங்கள் ரொம்ப பணம் சம்பாதிக்கணும், அதனால் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னாலே சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. பகலெல்லாம் ஒரு இடத்துல வேலை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ராத்திரியில் பயணம் பண்ணி மறுநாள் போய் வேறு இடத்துல வேலை பார்ப்பீங்க. இப்படிப்பட்ட எப்படியெல்லாம் நீங்கள் பிஸியாக இருந்து கொண்டு உங்களை வளர்த்து கொண்டு சம்பாதிக்கணுமோ அப்படிப்பட்ட அனைத்து தன்மைகளும் கூடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக, ஒரு நல்ல மாற்றமாக இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதே போல் இந்த சனி பகவான் 8ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உடல் நலத்தில் இருந்த தொல்லைகள் துயரங்கள் அகலும். குறிப்பாக மருந்து மாத்திரையே சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள், அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஆனாலும் பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதேச்சதிகாரமாக அப்படி பேசுகிறத விட்டுட்டு ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகிறது இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். இதே போல் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்தை சனி பார்க்கின்றார். நல்ல முயற்சிகளிலே முன்னேற்றம், சொகுசு வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, இன்னும் சொல்ல போகணும்னா புதிய இடங்களுக்கு செல்வது, அனுபவங்களை பெற்றுக்கொள்வது, நல்லா சாப்பிட்றது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இப்படிப்பட்ட உடல் ரீதியாக உள்ளத்தின் ரீதியாக வர வேண்டிய அத்துணை விதமான முன்னேற்றங்களையும் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டத்திலே நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். பொதுவாகவே சனீஸ்வர பகவான் இருக்கின்ற இடத்தை விட்டு பார்க்கின்ற இடங்களுக்குத்தான் சிக்கலை கொடுப்பார். அந்த அடிப்படையில் 12ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் கட்டப்படும், எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள், இப்படிங்கிற செய்திகள் உண்டு. அதே போல் 8ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் தொட்ட காரியம் தொடங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய உடல்நல பிணிப்பிடைகள் எல்லாம் உங்களை விட்டு அழகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல கோணங்களில் பார்த்தால் இந்த சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி என்பது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 ஹவர்ஸும் பிஸியாக இருக்கிறதுக்கு உங்கள் உடம்பும் மனசும் ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் முதல்ல அதை கடைப்பிடிச்சு அதை கையில் வச்சுக்கிட்டு ஓடுங்க. உறுதியாக உங்களை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும் வெற்றிகரமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு. விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தை விட்டு பொழுது 5ஆம் இடத்திற்கு போயிருக்கிறார். இந்த 5ஆம் இடத்துக்கு சனி போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் நம்மளையும் மீறி சில செலவுகளும் சேதாரங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது கொஞ்சம் கைமீறி போகாமல் பார்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். இப்படிப்பட்ட சில தகவல்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வாழ வேண்டியது கட்டாயம். அப்போ அவ்வளோதான், நான் முடிஞ்சு போச்சா, எங்களுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்க தேவையில்லை. உறுதியாக நீங்கள் இருப்பதில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்களா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இல்லை. சொந்த தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழில் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வர வேண்டிய வருமானம் டெய்லி 500 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, அந்த 500 வந்துக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்ட அன்றாடம் நடக்கக்கூடிய அனுசனம் தொடரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும், பெருசாக சாதிக்கணும், பெருசாக சம்பாதிக்கணும், பெருசாக சுகவிருத்திகளோடு வாழணும், அனுபவிக்கணும், இப்படி என்று மனதில் தோன்றுகின்ற போது நான் முதல்ல சொன்னதை கடைப்பிடிக்கணும். அந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு செலவுகளும் சேதாரங்களும் நிறைய வரும். அது என்ன சார் செலவு சேதாரம்னு கேட்டிங்கன்னா, செலவு என்பது கையை விட்டு போகிற பணம் தான். அதுவே நாம ஏற்படுத்தி கொண்ட ஒரு சேதாரத்துக்கு பயன்படுத்தினா,
உதாரணத்துக்கு இங்கேருந்து திருநெல்வேலிக்கு போகணும், கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். ஒரு பக்கம் செலவு, அந்த வண்டிக்கு ஏற்படுகிற தேய்மானங்களோ அல்லது ஒரு சின்ன விபத்து நடந்தால் அதுக்கு பேர் சேதாரம். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது கட்டாயம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு போக்கு இதில் உருவாகும். 5ஆம் இடத்திலே சனி இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளின் மூலமாக அப்பனுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை பல வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் மாறி இப்பொழுது இருவரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு ஒற்றுமை போக்குகள் உருவாக ஆரம்பிக்கும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக சில நேரங்களில் நல்ல வருமானங்கள், வராது போன பணத்தை கைப்பற்றுறது, இப்படிப்பட்ட விட்டு போன தகவலை எல்லாம் விரட்டி பிடிச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுபோல் பிள்ளைப்பேருக்காக காத்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ரொம்ப சிறப்பாக நல்ல பிள்ளைப்பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறுதியாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்க, குறிப்பாக கேட்டை நட்சத்திரம், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைப்பேறு பாக்கியம் என்பது கண்டிப்பாக வரக்கூடியதாக அமையும். அதே போல விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அங்கிருந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே கொஞ்சம் நீங்கள் மென்மையை கடைப்பிடிக்கணும். நான் சொல்கிறேன் நீ செய் இப்படிங்கிற வார்த்தை விட்டுறணும். 2 பேரும் கலந்து பேசி உற்சாகமாக வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஏனென்றால் 7ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கணவன் மனைவி ஒற்றுமை குறையும். இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட சில சந்தேகங்களும் மனஸ்தாபங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய சிட்டு கம்பெனி நடத்துகிறவங்க, அதாவது ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டகாலம். எப்படி கஷ்டகாலம்னு நீங்கள் நம்பி கொடுத்தா வராது, நம்மள என்ன வாங்க முடியாது, இப்படிப்பட்ட ஒரு சிரமமான சிக்கல்கள் எல்லாம் அதில் வர ஆரம்பிக்கும். இதே போல் 11ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறதுனால முன் சகோதரர்கள் மூலமாக, உங்களை விட வயதில் மூத்தவர்களின் மூலமாக உங்களுக்கு நிறைய சிறப்பான அருமையான முன்னேற்றங்கள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுபோல் 11ஆம் இடம் தான் வெளிநாடுகளுக்கு செல்வது, தூரதேச பயணங்களை குறிப்பிட்டு காட்டுறது, உணவு பழக்க வழக்கங்கள், என்ஜாய் பண்ணுறது, இதிலெல்லாம் கொஞ்சம் முறையான சரியான ஒரு விகிதாச்சாரத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும். இதே போல் ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 2ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், எங்கே இருக்கிறோம் இப்படிங்கிறதுல ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் போகிற வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கட்டாயமாக இதை புரிந்து கொண்டு செயல்படணும். இப்படியெல்லாம் சில விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கின்ற போது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய ஆபத்துகளோ தொல்லைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி 5ஆம் இடத்திற்கு வந்த காரணத்தால் செலவுகளையும் சேதாரங்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகின்ற வித்தைகளை கற்றுக்கொண்டீர்களானால் நிச்சயம் உங்களுக்கு எந்த ஆபத்துகளும் இல்லை, பயம் கொள்ள தேவையில்லை. தனுசு ராசி நேயர்களே, சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு சனி போகிறார். எல்லாம் நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய குறைகள் எல்லாம் ஒன்று இல்லை. ஏன்னா அடிப்படை கிரக சஞ்சாரங்கள், உங்களுடைய ஜாதகங்கள் இப்படியெல்லாம் பலது உண்டு. இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய உங்களுக்குள்ளேயே பொறாமை, போட்டி, உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் மேலே யாராவது ஜெலஸ் படுவாங்க, இப்படிங்கிற ஒரு தன்மைகள் உங்களை சுற்றி இருப்பதை பார்க்கலாம். இதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2.5 வருஷத்தில் உங்களோட வளர்ச்சி என்பது கடகடன் வளர்ந்து நிற்பீங்க. பையங்களுக்கு கல்யாணம், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு, வீடு வாங்கியாச்சு, வீட்டை பால் காய்ச்சியாச்சு, இப்படிங்கிற அனைத்து நிலைகளுக்கும் நீங்கள் உயர்ந்து நிற்கின்ற காரணத்தால் எல்லோர் கண்களிலுமே முதலாவதாக விழுகின்ற இடத்திலே இந்த தனுசு ராசி நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அதனால் நீங்கள் எதாவது பண்ணால் கூட யாருக்கும் காட்டிக்காமல் பண்ணுங்க, பந்தா பண்ணிக்காதீங்க, வெளியில் டம்மாரம் போடாதீங்க. இப்படியான ஒரு வாழ்க்கை பாதையை தேடி அதன்படி நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உட்பட்ட காலம்தான் இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி 4ஆம் இடத்திற்கு செல்லுகிற காலம். இந்த 4ஆம் இடத்திற்கு சனி போகின்ற காரணத்தினால கண்டிப்பாக பகைமை உருவாகும், இப்போ ஒரு போட்டி பொறாமை ஏற்படக்கூடியதாகும், விரோத போக்குகள் வரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு காம்படிஷன் தாறுமாறாக இருக்கும். அதில் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுகின்ற கான்ட்ராக்டர்ஸ் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப துன்பமான காலம் மாதிரி தெரியும். ஆனால் வரவுகள் வந்து கொண்டிருக்கும், செலவுகள் போய்கிட்டு இருக்கும், தொழில் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனாலும் எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, என்னையவே டார்கெட் பண்ணுறாங்க, இப்படி கேட்டுக்கொள்ளுகின்ற அளவிற்கு உங்களுடைய தொழில் ரீதியாக போட்டிகளும் பொறாமைகளும் அதை சரிக்கட்டி சமாளிக்கக்கூடிய தெம்பு தைரியத்தோடு நீங்கள் உலா வர வேண்டிய கட்டாயங்களும் உங்கள் பக்கத்தில் கூடவே இருக்குது. அதே போல் உறவுகளுக்குள்ளே எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக விரோதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே குறிப்பாக தாய் தனக்கு விரோதியாக அல்லது தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் விரோதத்தை சம்பாதிக்கிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த தனுசூல பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுசூல பிறந்து 10ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார்.
சனி பார்க்கின்ற இடத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அப்போ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளிலிருந்து விடுபடுவதற்கான காலமும், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, ஊரை விட்டு போகிறவங்களுக்கு, வீட்டை விட்டு போகிறவங்களுக்கு, இப்படிப்பட்ட தன்மை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வெற்றிகரமான நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தை சனி பார்க்கின்ற காரணத்தால் சில நேரங்களில் எதிலையுமே பற்றில்லாமல் பிடிப்பில்லாமல் வாழுவது போன்ற ஒரு தோற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த உலக வாழ்க்கை இன்பங்களோடு நீங்களும் இணைந்து பயணிப்பதற்கு நீங்கள் பழகிக்கணும். இந்த தாயாதி வர்க்கங்கள், சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சொந்த தொழிலுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். குறிப்பாக எரிபொருள் சம்பந்தப்பட்ட துறை, கெமிக்கல் சார்ந்தது, சோப்பு கம்பெனி நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட தன்மை உடைய தொழிலுடையவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டியது கட்டாயம். அது மட்டும் இல்லை, உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அலைச்சலை உருவாக்கிக்கிட்டு இந்த ரெப்பாக வேலை செய்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை என்பது கொஞ்சம் இன்னும் அதிகமாக உழைக்க சொல்லி உங்கள் கம்பெனி உங்களை துன்புறுத்துவது போன்ற தோற்றங்கள் இருக்கும். என்ன நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் வேலையை விட்டுட்டு வந்துடாதீங்க. அப்படி வரணுன்னா இன்னொரு வேலையை கையில் வச்சுக்கிட்டு இந்த வேலையை விடணுமே தவிர, நான் வெளியில் போய் பார்த்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி வந்தீங்கன்னா பல நாட்கள் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயங்கள் வந்துடும். இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். என்னை பொறுத்தளவு தனுசுவில் பிறந்தவர்கள் இந்த வருகின்ற 2.5 ஆண்டுகளில் விரோதங்களை வளர்த்து கொள்ளாமல் சமாதானமாக எல்லாருக்கும் இனித்தவராக பிடித்தவராக வாழ்ந்து முடிப்பதற்குண்டான அந்த நிலைகளிலே நீங்கள் இருந்தால் உறுதியாக இந்த சனிப்பெயர்ச்சியை ஈஸியாக கடந்து விட முடியும். நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி என்பது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுடைய கையில் இருக்கு. நீங்கள் எதையுமே படபடான்னு வெளியில் காட்டிக்காமல் வாழ்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை. மகரம் ராசினியர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை பொறுத்தளவு மிகுந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் சாதாரணமாக அப்படி ஒரு காய் நகர்த்தினீங்கன்னா மலையளவு லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலச்சூழல். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற இடமாக இந்த சனிப்பெயர்ச்சி ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு செல்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய விசேஷமான அமைப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. பொதுவாகவே 3ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7.5 சனியிலிருந்து ஒரு பெரிய விடுதலை, அதுவே ஒரு வளமானது தானே. அதுலேயும் 30 வயசுக்கு முன்னாடி இளம் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகப்பெரிய விடுதலை வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இதுவரைக்கும் இருந்திருக்கக்கூடிய மனச்சிக்கல், உடல் சிக்கல், பொருளாதார சிக்கல், ஒற்றுமை இல்லாத போக்கு, எங்கே போனாலும் கெட்டிக்காரத்தனமாக ஒரு சாதிக்க முடியல, தொட்டதெல்லாம் வீணாக போச்சு சார், கடந்த 7.5 வருஷம் வெந்து நொந்து போயிட்டேன், இப்படி சொல்லி கொண்டிருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்கள் அநேகம் பேர்கள், 190 பேர்களுக்கு மேலாக இந்த வருடத்தில் மிகச் சிறப்பாக உங்கள் திறமைகளுக்கு தகுந்தபடி நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த விதியின்படி வாழுகின்ற வாய்ப்புகளுக்கு தடை ஏதும் இல்லை. அதே போல இந்த சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது உடன்பிறப்புகளில் குறிப்பாக இளையவர்களை குறிக்கக்கூடிய இடம். அவருடைய உடல் நலங்களில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏதாவது பங்கு தகராறு அது இதுன்னு சொல்லிட்டு சண்டை கிண்டை போட்டுக்காதீங்க, கோர்ட்டு வழக்குக்கு அலையாதீங்க. இப்படிப்பட்ட தன்மைகளை கொஞ்சம் அடிப்படையாக கவனிக்கணும். இதே சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளின் மூலமாக உங்களுக்கு சில செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ வீட்டுக்குள்ளே கல்யாணம் நடத்தணும், இல்லை ஏதாவது சுப செய்திகள் இருக்குது, வீட்டை வெள்ளை அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், இப்படிங்கிற நியதிகளிலே மிக ஏராளமான செலவினங்கள் வருவதற்கும், அதன் மையப்புள்ளி யார் என்று கேட்டால் தாங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருப்பதற்குமான காரணகர்த்தாக்கள் நிறைய உருப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல் இந்த சனி பகவானை பொறுத்தளவு மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்றது தன்னை ஈன்ற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதில் ஏதாவது மாற்றங்கள் நிகழ்வதற்கு இது சரியான காலம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு இருப்பதை இருப்பதாக வைத்துக்கொண்டு வாழுவது என்பது பயங்கர நல்ல புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதில் 9ஆம் இடத்தை சனி பார்க்கறது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பனார் பிள்ளையை விட்டு விலகுவதும், பிள்ளைகள் தகப்பனை விட்டு விலகிச் செல்லுவதும், நீண்ட தூரங்களுக்கு பயணங்கள் பண்ணுறதும், இப்படிப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் ஏராளமாக இருப்பதை பார்க்க முடியும். இதே போல் உங்களுக்கு இந்த மகரத்துக்காரங்களுக்கு 12ஆம் இடத்தை சனி பார்ப்பார். இந்த 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது நேரத்துக்கு தூங்க முடியாது, அயன சயன புகழ் போக பாக்கியத்திலே குறைபாடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. எங்கே போனாலும் எனக்கு பஸ் ஒழுங்காக கிடைக்கல, ட்ரெயினில் சீட் ஒழுங்காக இல்லை, என் தலைக்கு மேலே தான் ஏசி வந்து விழுந்தது, எனக்கு தூங்க முடியல, இப்படி என்று உங்கள் தூக்கக்கேடுகளை பற்றி நீங்கள் பேசுகின்ற அளவிற்கான வாய்ப்புகளை
இந்த சனியின் காலகட்டம் என்பது 2.5 ஆண்டுகள் கொடுத்து கொண்டே இருக்கும். முன்னக்கூட்டி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு ஊருக்கு போகணுமா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை போடுங்க. 2 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் போனீங்கன்னா நல்ல பஸ்ஸு கிடைக்காது, நல்ல சீட்டு கிடைக்காது, ட்ரெயினில் கூட உட்காந்து போகிற மாதிரி ஆகி போகும். இப்படிங்கிறது எல்லாம் கொஞ்சம் திட்டமிடுதலிலே கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். அதுபோல் உங்களுடைய மூத்தோர்கள், உடன்பிறப்புகள், அப்பா அம்மா, தாத்தா பாட்டி இப்படிங்கிற நிலைகளில் வாழக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நல கோளாறுகளை கொஞ்சம் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கின்ற காரணத்தால் வியாபார பெருமக்களாக இருக்கக்கூடிய மகரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுமே பணப்பொழிவோடு வாழக்கூடிய வாய்ப்பாக இந்த சனி பயிற்சி வருகின்ற 2.5 ஆண்டுகளுக்கு மிக 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 அற்புதம் நிகழ்த்தும். பயன்படுங்கள். கும்பம் ராசி நேயர்களே, இந்த கும்பராசிக்காரங்க ஏற்கனவே கடந்த 2.5 வருஷம் 3 வருஷமாக நொந்து வெந்து என்னென்ன பார்க்கக்கூடாதோ, என்னென்ன கஷ்டப்படணுமோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார், இதுக்கு மேலே என்ன சார் வரப்போகுது இப்படிங்கிற அளவிற்கு நீங்கள் திகைத்து போய் நிற்கின்ற இடத்தில் இருக்கிறீர்கள். இவைகளுக்கெல்லாம் ஒரு சின்ன மாற்றம் கிடைக்கும், நம்புங்கள். ஜென்மச்சனி என்று சொல்லக்கூடியது நீங்கள் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் புத்திசாலியாக இருந்தாலும் நீங்கள் நடந்து கொண்ட விதம் அல்லது நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அல்லது உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாவற்றிலுமே தோல்விகளும் துயரங்களும் இப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்து கொண்டு பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட இந்த வருடம் ஏதோ ஒரு பெரியவர்களின் தொடர்புகளால், பெரிய மனிதர்களின் உதவிகளால் இப்படியெல்லாம் மிகச் சிறப்பான உங்களை நீங்கள் வளர்த்து கொள்வதற்கும் வாழ்ந்து பார்ப்பதற்கும் உண்டான ஒரு காலச்சூழல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதே போல் கும்பத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல போய் சனி அமர்கிறார். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வாய்ப்பேச்சு, அதை பேப்பரில் கையெழுத்து போடுறது, வாய்ப்பேச்சு, இதெல்லாம் 2ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடத்துல போய் அந்த சனி இருக்கிறதுனால பேசி வில்லங்கம் பண்ணிடக்கூடாது, வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஜோக் அடிக்கிறேன், நக்கல் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சுன்னா கோவப்பட்டவனுக்கு அது ஒத்து வராதுங்கிற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். இப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நாவடக்கத்தை கடைப்பிடிக்க வேண்டியது கட்டாயம். அதேபோல் சாப்பிட்ற பிரச்சனைகளில் கூட நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய வயிறறிந்து உடலறிந்து சாப்பிட்டுக்கணும். ஏன்னா இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான், மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உறுதியாக அவருடைய பார்வைகளின் காரணத்தால் 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பார். இந்த 11ஆம் இடம் என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன நடந்தது, இந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமாக கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். உறுதியாக உங்களை பொறுத்தளவு நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். இப்படிப்பட்ட அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்தளவு இந்த 2.5 வருஷம் முடிகின்ற வரைக்கும் வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், குடல் வியாதி, உள்ளே போகிறதெல்லாம் வெளியில் போகுதா இப்படிங்கிறதுல வரக்கூடிய சிக்கல், இப்படியெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டியது கட்டாயம். வியாதி வராமல் பார்த்துக்கோங்க. கேஸ்ட்ரிக் தொல்லைகள் வரும். இந்த புளிச்சு போய் உடம்புலேருந்து வரக்கூடிய கெடுதல்கள், இந்த மாதிரியான வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், ஃபுட் பாய்சன் இதெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இரவு நேர சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப சாப்பிடாதீங்க, பாதி வயிறு சாப்பிட்டு படுங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ளணும். இந்த குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கச்சிதமாக செஞ்சே தீரணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் கொண்டாந்து விட்டுடும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள், பிள்ளைகள் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தா சரியாக போகுது, பரவாயில்ல, நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற தெம்பு தைரியங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா புதிய இடங்களுக்கு சென்று தொழில் துவங்குவாங்க, அல்லது புதிய வேலைகளுக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க, சம்பந்தமில்லாத இடங்களுக்கு போய் ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட நிலைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக அமைகிறது. இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது கும்பத்தில் பிறந்தவர்கள் உடல் நலத்தில் மட்டும் மிக அதிக கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வயதிற்கு தக்கபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவரை சந்தித்து ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்கள். உணவு பழக்க வழக்கத்தில் மிக ஸ்ட்ரிக்டான ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. பேசுகிற போது என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சு பேசுங்க. இப்படிப்பட்ட 2-3 விஷயத்தை கை கொண்டு விட்டீர்களானால் நிச்சயமாக இந்த 7.5 சனியினால் எந்த பெரிய துன்பங்களும் வந்து விடாது. பயம் கொள்ள தேவையில்லை. மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் இந்த 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய குறைகள் ஒன்றும் இல்லை. இப்போது சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க மறந்துடுவாங்க.
அவங்க என்ன செய்யணுங்கிறது தெரியாமல் மறந்து போய் அலைவாங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். இதுக்கு பெற்றவர்கள், பெரியோர்கள் பக்கத்தில் வந்து பார்த்துக்கணும். இதே போல் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மறதி குணம் வரும். புத்தி வேலை செய்யலை, மறந்துட்டேன், இப்படிங்கிற மாதிரி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலைகளை கொடுக்கக்கூடிய தத்துவம் எல்லாம் இந்த சனி பகவான் மீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களை பொறுத்தளவு நீங்கள் இவைகள் எல்லாவற்றையுமே அழகாக சமாளித்து கொண்டு போகிற அளவிற்கு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களால், உறவுகளால், சொந்தங்களால், இப்படி எல்லா நிலைகளிலும் நீங்கள் காப்பாற்றப்படுகின்ற காட்சிகளும் கண்டிப்பாக உண்டு. உதாரணமாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலை செய்கிற இடத்துல முன்னாடி மாதிரி வேலை செய்ய முடியல, அப்போ பக்கத்தில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, அது இந்த பக்கம் போடு, நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணுவாங்க. அதிலும் குறிப்பாக இந்த சனீஸ்வர பகவான் மீனத்தில் அமர்கின்ற போது குறிப்பாக பெண்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலையில் பொடுகு வந்துடும், முடி உத ஆரம்பிக்கும். கண்ணாடி போட்டுக்கிறவங்க முதல்ல கண்ணாடி போடுறவங்கெல்லாம் இதில் வந்துடுவீங்க. இப்படிப்பட்ட தத்துவங்கள் எல்லாம் இதுக்கு பொருத்தமாக வந்து சேர்றதை பார்க்கலாம். அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முயற்சிகளிலே தயக்கம், முடக்கம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கொஞ்சம் ஆர்வமாக படிக்கணும், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும். பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படுகின்ற மார்க்குகளை நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியும். அதேபோல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதான் இடமாற்றங்கள், முயற்சி மாற்றங்கள் எல்லாமே செய்யணும்னு தோணுவீங்க. அதை பேப்பரில் எழுதி வச்சுருவீங்க. எல்லாத்தையும் ரெடியாக பண்ணி வச்சுட்டு கடைசியில் அதை பண்ண முடியல, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன், இப்போ எதுவும் மனசு சரியில்லை, இப்படி என்று ஒத்துக்கொள்ளுகின்ற மனநிலைகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்ப்பதாக அமையும். அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிக கவனம் தேவை. உடலாற்றலில் நீங்கள் என்ன பண்ணுறோம், என்ன உழைக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன தூங்குகிறோம், இப்படிங்கிற அனைத்திலும் ஒரு கணக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடியவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நம்பிக்கையின் பேரில் ஈடுபட்டுறக்கூடாது, படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, வெட்டி செலவுகளையும் வீண் செலவுகளையும் குறைக்க கற்றுக்கணும். அதே மாதிரி இந்த 7ஆம் இடத்தை சனி பார்க்குற காரணத்தினால இடம் விட்டு இடம் மாறி போகிறவங்க, பேராசைப்பட்டு ஒரு காரியத்திலவே மாட்டிக்கிறவங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த 7ஆம் சனி கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும். கவனமாக இருக்கணும். குறிப்பாக 30 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள், ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அதிக ஆசை கொள்ளுவதை விட்டுவிட்டு நடப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த கல்யாண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கூட கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி மனப்போராட்டம், ஒற்றுமையற்ற போக்குகள் இவெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் நாவன்மையை கட்டுப்படுத்தி கொண்டால் வசமாக ஈஸியாக இருக்கும். இதே போல் 10ஆம் இடத்தை சனி பார்த்து கொண்டிருக்கிறார். பதவி செய்கின்ற இடங்களிலே மாற்றங்கள் நிகழும். நினைத்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ண ஆசைப்படுறவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உண்டு. வேலை பார்த்துட்டு இருந்தவங்க சொந்தமாக தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை வேலை பார்த்துக்கிட்டே 2ஆவதாக ஒரு சின்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற யோசிக்கிறவங்களுக்கு காரிய சித்தி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது, 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது கூட உங்களுக்கு ரொம்ப பிரமாதமான அடிப்படை முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்னை பொறுத்தளவு இந்த சனி பகவான் 7ஆம் சனி வந்து இந்த சனி பயிற்சிக்கு பின்னாடி மீனத்தில் பிறந்தவங்க கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உடம்பை நல்லா பார்த்துக்கணும், மறதி இல்லாமல் பார்த்துக்கணும், ஒரு டைம் டேபிளுக்கு நின்று வேலை பார்க்குறதுக்கு உண்டான நேரத்தை கரெக்டாக கணக்கு போட்டு எந்திரிச்சு போய் உட்கார்ந்து இப்படிப்பட்ட எண்ண அளவுகோலை வச்சுக்கணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டால் இந்த 7ஆம் சனியை சமாளிக்கிறது ஈஸியாக இருக்கும். அடிப்படை கோளாறு மறதி குணமும் புத்தி குறைபாடுகளும் வந்து தடுக்கும். இவைகளில் நீங்கள் மீண்டு கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பக்கத்தில் மிகச் சிறப்பாகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கலாம். நேயர்களே, இதுவரை சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 ஒவ்வொரு ராசி வாரியாக பார்த்திருக்கிறோம். மீண்டும் இதே போல நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.